ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மணிக்கு ஆடு பற்றிட்டு வந்தேன். உங்களுக்கு காட்டுனேன், நீங்கள் பார்த்தீங்க. எங்களோட பிள்ளைகள்லாம் இந்த இங்கே தான் மேயிறாக பாருங்கள். நான் வந்து ஆடு மேய்ச்சிட்ருக்கேன். இந்த எங்கள் ஆளுகள்லாம் மேயிறாகலாம், எங்கள்கிட்ட குட்டீஸ் எல்லாம் மேயிறாக. அப்படியே மேய்ஞ்சா அதுக்கு பின்னாடி எல்லாம் கம்மா. இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற கம்மா. இந்த கம்மா, இந்த மரங்க இதெல்லாம் வந்து அடுத்த ஊருக. ஆனால் நாங்கள் வந்து இது வந்து சுற்றி தண்ணி கிடக்கும், நடுவில் பொட்டல் மாதிரி இருக்கும், கருவக்காடு. இங்கே தான் வந்து நாங்கள் ஆடு இந்த பாருங்கள், இங்கே வந்து ஆடு மேய்ச்சிட்ருப்போம். இது ஃபுல்லாக கருவை தான். இங்கே ஆடு மேய்ப்போம். அதுக்குள்ளே இருக்கிற இந்த கொஞ்சம் கொஞ்சம் புல்லுகளை தான் வந்து இப்போ மழை இல்லாததுனால ஆடுகளுக்கு சரியான இறை இல்லை. இன்னும் மழை பெஞ்சிருச்சுன்னா நல்ல இறை விழுந்துடும். இறை விழுகும் பொழுது உங்களுக்கு நான் அதுக்கு உண்டான வீடியோ நான் இப்போ போடுறேன். இப்போ வந்து எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளைகள் ஃபுல்லாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சும்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரவங்க கூலி வேலை தான் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும். பாப்பா வந்து இந்த வருஷம் நான் திங்கக்கிழமை வர திங்கக்கிழமை காலேஜ் போகிறா. தம்பி வந்து தேர்ட் இயர் காலேஜ் படிச்சுட்ருக்கான். நான் வீட்டில் தானே இருக்கோம், பாப்பா பார்த்துக்கிறணும், பொம்பளை பிள்ளைய பார்த்துக்கிறணுங்கிறக்காக 2 ஆடு வாங்கி மேய்க்க ஆரம்பித்தேன். இந்த வருஷத்தோட 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் இவ்வளோ இத்தனை ஆடுகள் நிற்கிறாங்க எங்கள் கிட்டக்க. கஷ்டப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன். நிறையா மழை, தண்ணி, முள், நிறையா ஆடுகளுக்கு தண்ணி நிற்கிறேன்னு வாய்க்காலெல்லாம் விழுந்திருக்கேன். கை காலெல்லாம் முள் கிரி இருக்குது. கருவடுக்குள்ளே போன ஆடெல்லாம் போய் பற்றி வரணும். நைட்டு எல்லாம் கிழிஞ்சிருக்கு. நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கஷ்டப்பட்டால் தானே உயிரை காப்பாற்ற முடியும். இதுக வந்து ஆடுகன்னு சொல்கிறத விட என் உயிர். நான் வாங்கும் பொழுது ஆடு அப்படின்னு தான் வாங்கினேன். ஆனால் அதுக வந்து எங்களோட பழகிற விதம். நாங்கள் இப்போ தூங்கினோன்னா எங்களோட வந்து சேர்ந்து தூங்கும். நான் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைச்சா அந்த பேருக்கு ரியாக்ஷன் கொடுக்கும். எங்களோட பேசும் ஆடு. குட்டிமா அப்படி கூப்பிட்டோன்னா குட்டிமா தெரியும் பாப்பா. கருவாச்சி அப்படி சொன்னால் கருவாச்சி தெரியும் பாப்பா. வெள்ளைன்னு சொன்னால் வெள்ளை தெரியும் பாப்பா. அப்படி எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறனால யாரையுமே வந்து ஆடுகள்னு சொல்ல முடியாது. எல்லாருமே என் பிள்ளைங்க, எல்லாருமே என் உயிர். பார்த்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இப்படி தான் எங்கள் ஆடுகள் மேயுதுங்க. பார்த்துக்கிறங்க. இன்னும் அடுத்தடுத்த விளாக்ஸ் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க, சேஃபாக பார்த்துக்கிறங்க, சாப்பிடுங்க, நல்லா இருங்க, பாய்.